ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிமிஷா கிச்சன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபீஸாக கார்த்திகை தீப பொரியும் அப்புறம் பொரி உருண்டையும் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இது. இப்போது இதை எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்த்திகை தீப பொரிங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்காக எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. பொரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ 1 கப் அளந்துருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 1 கப் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மொத்தம் 2 கப் பொரி, 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி. இதுதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இதை இறக்கிட்டு அப்படியே அதே அடுப்பில் வந்து வேறொரு கடாயை வச்சிடலாங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஏலக்காவையும் சுக்கையும் வந்து வறுத்தெடுத்துடலாங்க. நல்ல வாசனையாக வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இடித்து அந்த சேர்க்கக்குள்ளே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதையும் மாற்றி வச்சுட்டு எள்ளை சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. தீயாமல் லைட்டாக பொரியும் இல்லைங்களா, அப்போவே இறக்கிடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. தேங்காவை நெய்யில் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொரி சேர்த்துக்கலாங்க. 2 கப் பொரி சேர்க்கணுங்க. இந்த 1 கப் சேர்த்துட்டு 2வது கப் சேர்க்கக்குள்ளே எங்கள் சின்னவாண்டு பாஸில் இருக்கக்குள்ளே எடுத்து கொட்டிட்டாங்க. அதனால் வந்து என்னால் ப்ளே பண்ணி காட்ட முடியல. அதனால் 2 கப் பொரி சேர்த்துக்கங்க. இந்த க்ரீன் கலர் கப்பால் வறுத்த பொரியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துடலாங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காவையும் சுக்கையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தட்ட முடியலனா நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஏலக்காவையும் சுக்கையும் சேர்த்து கூட நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி இடித்து சேர்க்கக்குள்ளே அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதனால் இடித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே. அந்த ஏலக்காவும் சுக்கோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியும். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, வறுத்து வச்ச எள், வறுத்து வச்ச தேங்காய், வறுத்து வச்ச பொரி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. பொரியோட வெல்லம் நல்லா கோட்டாகணும். அந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று அந்த பொரி ஒட்டாமல் வரும். அதுக்காக தாங்க அரிசி மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த அரிசி மாவும் எல்லாத்தோட ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டு இறக்கிறது தாங்க. சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த கார்த்திகை தீப பொரி செஞ்சுடுங்க. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பொரியை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிறது தாங்க. ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நீங்களே கடைசியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க பொரி. சூப்பராக கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறமா சூப்பராக வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து பொரி உருண்டை பார்த்துடலாங்க. பொரி உருண்டைக்கு ஒரு கடாயை வச்சிடலாங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 10 போல் முழு முந்திரியாக எடுத்து உடச்சி வச்சுருக்குங்க, அதை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதோட கலர் மாறினதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 கப் பொரி எடுத்துருக்குங்க. பொரியை சேர்த்து சும்மா லைட்டாக சூடு ஏறினதும் இறக்கிடலாங்க. ரொம்ப நேரம் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கக்குள்ளே பொரி வந்து அப்படி தூள் தூளாக போகுங்க. பொரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணுங்க. அந்த மாதிரி பொரியாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொரி உருண்டை சூப்பராக வந்துடுங்க. பொரி லைட்டாக சூடு இருந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு நம்ம பொரி அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணியும் எடுத்து பாக காய்ச்சிக்கலாங்க. பொரியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துருச்சுங்க. அதையும் வந்து வடிகட்டி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. பாகுப்பதம் வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இல்லைனா ஒரு 3 ஏலக்காவை நம்ம இடித்து கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு அதில் பாகு ஊற்றி பாருங்கள். உருண்டை பிடிக்கிற பக்கம் வந்துச்சுன்னா தாங்க கரெக்டான பதம். இது இன்னும் ரெடி ஆகலை பாகு. இப்போ பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரும், உருண்டு திரண்டு வந்துருங்க நல்லா அந்த உருண்டையே கையில். இதுதான் கரெக்டான பதம். இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம பொரி சேர்த்தா தான் நம்மளுக்கு உருண்டு பிடிக்க வருங்க. பாகு நம்ம ஒழுங்காக காய்ச்சி எடுக்கலைன்னா உருண்டு பிடிக்கவே வராது. இப்போது பாகு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, வறுத்து வச்ச பொரியும் சேர்த்து, இந்த பொரி வந்து வெல்லத்தோட எல்லா இடத்துலையும் படணுங்க. அதனால நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் நெய்யை தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறது தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்சு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு இறக்கிடலாங்க. இது அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஆறட்டும். வெது வெதுன்னு ஒரு சூடு வரும் இல்லைங்களா, கை பொறுக்கிற சூடு, அப்போ வரக்குள்ளே மட்டும்தாங்க நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது, உதிர்ந்து போகும். அதனால் வந்து இந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுமே கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல, ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து கொஞ்ச நேரம் வச்சு கேஸில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கூட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்களா வீட்டிலேயே. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முந்திரி பருப்பு வாயில் கடிப்படக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பொரி உருண்டையோடு சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தாங்க, கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரியும் கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி உருண்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனி மிஷி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப பொரி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.